ஹரிஹே ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 86. இந்த பகுதியில் 93வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இந்த நாமம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 10வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 10. சுரேஷ சரணம் ஷர்ம வேஸ்வரே தவ பிரஜாபவக ஆகத் சம்வத்சரோ வியாலோ பிரத்யய சர்வதர்ஷனக. நாமம் 93. ஓம் வியாழாய நமக. பக்தர்களை தன்னிடம் சேர்த்து கொள்பவர் என்று இதற்கு பொருள். இதை முதலாக விபீஷணன் ராமனை சந்திக்க வந்தபோது நடந்த சம்பவத்திலிருந்து பார்க்கலாம். இலங்கையில் ராவண போர் ஆரம்பிக்க போகும் நேரம். அப்பொழுது சேதுக்கரையில் எழுந்தருளியிருந்த ராமனை சரண் புகுந்தான் விபீஷணன். அவனது வருகையை ராமனிடம் சென்று கூறிய சுக்ரீவன், இது அரக்கர்களின் சதித்திட்டமாக கூட இருக்கக்கூடும், இவனை நம்பாதே என்றான் சுக்ரீவன். அப்போது ராமன் அனைத்து வானரர்களையும் அழைத்து அவர்களின் கருத்துக்களை கேட்டான். ராமனுக்கா தெரியாது என்ன எது என்று அவர்களையும் கருத்துக்களையும் கேட்கலாமே என்று கேட்டான். வாலியின் மகனான அங்கதன் சொன்னான், இவனை நன்கு பரிசோதிக்காமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றான். அடுத்து சரபன் என்னும் வானர வீரன் என்ன சொன்னான், ஒரு ஒற்றனின் மூலம் இவனை கண்காணித்து பிறகு முடிவெடுப்போம் என்றான். ஜாம்பவன் என்ன சொன்னார், இவன் வந்த நேரம் சரியில்லை, இவனை திருப்பி அனுப்பிவிடலாம் என்றார். மைந்தன் என்னும் வானரம், முதலில் இவனையும் இவனுடன் வந்த 4 முழுவதுமாக சோதித்து பார்க்க வேண்டும். ஆடைகளுக்குள் ஆயுதங்களை இவர்கள் மறைத்து வைத்திருக்க வாய்ப்புண்டுதானே என்றான் அந்த வானரன். ராமனுக்கு தெரியாதா என்ன விபீஷணனிடம் ஆயுதங்கள் இருக்கிறதா இல்லையா என்று? அடுத்து சுக்ரீவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவனையும் அவனை பற்றியுமே மறந்து விட்டான் போலும் சுக்ரீவன். அவன் சொன்னான், உடன் பிறந்த அண்ணனுக்கே துரோகம் இழைத்துவிட்டு வந்தவனை ஏற்றுக்கொள்ளவே கூடாது என்றான். இவனுக்கும் இவன் சகோதரனுக்கும் நடந்தது உலகமே அறியும். அவன் இப்படி சொல்கிறான். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லி கொண்டிருந்தார்கள். கடைசியாக அனுமனின் முகத்தை பார்த்தான் ராமன். அப்போது அனுமன் சொன்னான், நான் இலங்கைக்கு சென்றிருந்த போது ராவணன் என்னை கொல்ல நினைத்தான். தூதுவனை கொல்லக்கூடாது என்று சொல்லி என் உயிரை காப்பாற்றியவன் இந்த விபீஷணன். இவன் நல்லவன், எனவே இவனை தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்றான். இறுதியாக ராமன் சொல்லி வருத்தப்பட்டார். என்ன என்றால், என் உள்ளத்தில் உள்ளதை உங்களில் ஒருவர் கூட புரிந்து கொள்ளவில்லையே, உணரவில்லையே என்றார். அனுமனே, நீ அவன் நல்லவன் என்பதால் ஏற்றுக்கொள்ள சொல்கிறாய். வானரர்களே, அவன் தீயவன் என்பதால் ஏற்கலாகாது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் என் கருத்து என்ன தெரியுமா? வந்தவன் நல்லவனோ தீயவனோ எப்படி இருந்தாலும் சரி, என்னை தேடி வந்தவனை நான் ரட்சித்தே தீருவேன் என்று தன் திருவுள்ளத்தை திறந்தார் ராமன். பிறகு, சுக்ரீவா, அவனை உடனே அழைத்து வா. ஒருவேளை ராவணனே விபீஷனை போல் மாறுவேடத்தில் வந்திருந்தாலும் அதற்காக அவனை அழைக்காமல் வெறும் கையோடு திரும்பி வராதே. ராவணனே என்னை தேடி வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினான் ராமன். சுக்ரீவனும் சென்று விபீஷணனை அழைத்து வந்தான். அப்போது அவனை நோக்கி ராமன் பார்த்த பார்வையில் 1000 அர்த்தங்கள் இருந்தன. அந்த பார்வை எப்படி தெரியுமா இருந்தது? இவ்வளவு நேரம் உன்னை வெளியே காக்க வைத்ததுக்கு என்னை மன்னித்துவிடு என்று ராமன் கேட்பது போல இருந்ததாம். சில காலம் கழித்து லக்ஷ்மணனும் விபீஷணனும் பேசிக்கொண்டிருந்த போது லக்ஷ்மணன், விபீஷணா, ராமன் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் திரும்ப இலங்கைக்கே அனுப்பியிருந்தால் என்ன செய்திருப்பாய் என்று கேட்டான். அதற்கு விபீஷணன் சொன்னான், ராமன் என்னை நிச்சயம் ஏற்றுக்கொள்வான் என்று நான் நம்பினேன் என்றான்.
எதை வைத்து அப்படி சொல்கிறாயே விபீஷணா? எதை வைத்து நம்பினாய் அப்படி என்று கேட்டான் லக்ஷ்மணன். அப்போது விபீஷணன், உனக்கு தமிழ் தெரியுமா என்று கேட்டான் லக்ஷ்மணனை பார்த்து. ஓ, தெரியுமே. நாங்கள் வனவாசத்தில் அகஸ்தியரின் ஆசிரமத்தில் தங்கியிருக்கையில் அவரிடமிருந்து தமிழ் கற்றோம் என்று சொன்னான் லக்ஷ்மணன். அப்போது விபீஷணன் சொன்னான், தமிழில் ஒரு பழமொழி உண்டு. அது என்னவென்றால், யானை வாயில் நுழைந்த கரும்பு போல என்று சொல்வார்கள். அதாவது, யானையின் வாயை ஒரு கரும்பு அடைந்து விட்டால் அது வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அந்த கரும்பை அது தின்று முடிக்காமல் யானை விடாது. இங்கே ராமன்தான் யானை, பக்தர்கள் கரும்பு. கரும்பை கண்டால் யானை மகிழ்ச்சியடைந்து அதை இறுக பிடித்து கொள்வது போல தன் வாயிலை தேடி வந்த பக்தர்களை விடாமல் இறுக பிடித்து கொண்டு காப்பாற்றியே தீருவான் ராமன். இந்த ரகசியம் எனக்கு தெரிந்ததால் நான் நம்பிக்கையோடு வந்தேன் என்று கூறினான் விபீஷணன். இப்படி தன்னை சரண் புகுந்த பக்தர்களை எல்லாம் கைவிடாமல் காத்தருள்வதால் திருமால் வியாழ என்று அழைக்கப்படுகிறார். இந்த 93வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் பக்தர்களின் நல்ல பிரார்த்தனைகள் அனைத்தையும் திருமால் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார். அடுத்தது நாமம் 94. ஓம் பிரத்யயாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.